காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம மகாகவி பாரதியார் அவர் மனதில் நினைத்த அவர் எண்ணிய பெண்கள் விடுதலை இப்ப நிலவுகிறதா, சாத்தியமாகி இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டியிருக்குது. அவர் பெண்கள் விடுதலை எந்தெந்த விஷயத்துல இருக்கணும்னு நினைச்சாரு, இப்ப இருக்குதா? சுதந்திரம் வாங்கி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 1947 வாங்கின சுதந்திரம் 2025 வந்திருக்கோம். அந்த பாரதியார் எண்ணிய அந்த பெண்கள் விடுதலை இப்பொழுது நிலவுகிறதா இல்லையா எப்படிங்கிறத கருத்துக்களை சொல்றேன். விடுதலை நிலவுகிறதா இல்லையாங்கிறத நீங்களே உங்களுடைய கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா இது முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பா இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில். அதற்கு பெண்கள் விடுதலை கும்மின்னு பாரதியார் பாடியிருக்கார். அந்த பாட்டுல தான் அவரு பெண்கள் விடுதலைன்னு என்னென்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பாட்டுல உள்ள முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்ப்போம். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. பெண்களை பிடிச்ச பிசாசுகள்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி, நல்லது விளைஞ்சிருச்சு, நமக்கு நன்மை வந்துருச்சுன்னு சொல்லி பெண்கள்லாம் கும்மி அடிச்சு பாடுறதா சொல்லியிருக்காரு. பெண்களை பிடிச்ச பிசாசுகள் யாரு? பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிடேன்னு பாலன் தேவராய சுவாமிகள் சொல்றாரு இல்லையா? இந்த பிரம்ம ராட்சசன்கிறவங்க தான் பெண்களை முழுங்கக்கூடியவங்க. அதே போல பிரம்ம ராட்சசர்கள் இன்று சமுதாயத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை மென்று நாம் பெண்களை முக்கியமாக காப்பாற்றி விட்டோமா? ஒரு முக்கியமான நகரத்துல ஓடும் பஸ்ஸிலேயே ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு இறக்க வைக்கப்படுகிறாள். இன்னொரு இடத்துல பெரிய மாநில தலைநகரத்துல மருத்துவமனைக்குள்ளேயே மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு சீரழிக்கப்பட்டு சின்னாவண்ணமாக்கப்பட்டு உயிரை விடுகிறார். இன்னொரு இடத்துல படிக்க சென்ற இடத்துல கைவர்களால் துன்புறுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு ஒரு பெண் பாதிக்கப்படுறார். இன்னொரு இடத்துல இளைஞர்கள் கடத்தி சென்று அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து பாடாப்படுத்தி நாசக்காடு பண்றாங்க. இதே போல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்திலேயுமே இந்த பெண்களை தொடரும் பிரம்மராட்சசர்களால அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா? சுதந்திரம் வாங்கி ஒரு நாள் ஆகிப்போச்சே. அப்ப அன்னைக்கே இந்த மாதிரி பெண்களுக்கு காம பிசாசுகளிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அந்த விரும்பினானே மகாகவி, அது இன்று பழித்திருக்கிறதா? அந்த விடுதலை கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. உண்மையிலேயே 100% இந்த காம பிசாசுகளிடமிருந்து நாம் என்று இந்த பெண்களை காப்பாற்றப் போகிறோம். அந்த நாள் தான் இந்த வரிகளையும் இந்த கும்மியையும் பாட முடியும். சரி, வேற என்னென்ன அவர் விடுதலை விரும்புறாரு? அதுல ஓரளவா முன்னேறி இருக்கமா? ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். அவர் விருப்பப்படுறார். பெண்கள் பாட புஸ்தகத்தை தூக்குவதே தவறுன்னு சொன்னவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்ப எல்லா பெண்களும் படிக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. இது சுதந்திரத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு.
இன்று எல்லா பெண்களும் படிக்கிறார்களா? பெண்களுக்கு என்று நாம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். பெண்களுக்கு என்று தனி பள்ளிகள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனாலும் பிறக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சிறப்பான கல்வியை படிக்கிறார்களா? இந்த விஷயத்தில் நம்ம 75% முன்னேறிட்டோம். இன்னும் 25% பெண்கள் முழு கல்வியை அடையாமத்தானே இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல எங்க பெண்கள் முற்றிலுமாக படிக்கிறார்கள்? பிறக்கக்கூடிய பெண் சிசுக்கள் அனைவரும் எங்க உயர்நிலை கல்வியும் மேல்நிலை கல்வியும் கல்லூரி கல்வியும் போய் சென்றடையுது? நம்ம ஆனா எவ்வளவு முயற்சிகள் நல்லா செஞ்சுட்டு வரோம். நம்ம அரசாங்கத்தை பாராட்டணும். நம்ம அரசாங்கம் புதுமை பெண்கள் திட்டம்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்குது. அது கல்லூரிகள் வரக்கூடிய பெண்களை எல்லாம் இனம் கண்டுபிடித்து அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை எல்லாம் செய்து உயர்நிலை கல்வி படித்த பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகள் மேல்நிலை கல்வி போயிருக்கு என்பதை திறனாய்வு செய்து மேல்நிலை கல்வியில படித்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிருக்கிறத மாசம் திறனாய்வு செய்யறாங்க. வருடம் திறனாய்வு செய்யறாங்க. ஆனால் நாம் முயற்சியில் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் இன்னும் 100% முழுமையடையவில்லை. ஆக பாரதி கண்ட அந்த எண்ணிய பெண்கள் விடுதலை நிறைவேற வேண்டும் என்றால் பிறக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அவர்களுக்கு பிடித்த கல்வியை படித்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பணிவிடைகள் செய்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத காரணத்தினால் அந்த குடும்ப தலைவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அவருடைய நிலைமை கேள்விக்குறியாகி விடுகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்று பாரதி விரும்பினான். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்க கூடாது அப்படின்னு விரும்பினான். எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். சமுதாயத்தில் தோன்றிய அனைத்து பெண்களும் தலை நிமிர்ந்து யாருடைய தெய்வம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேண்டிய முழு கல்வியை பெற வேண்டும் என்று பாரதி விரும்பினான். அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் சாதனை புரிந்து 100% பெண்கள் கல்வியை எட்ட வேண்டும். அந்த நாளில்தான் இந்த பாரதி எண்ணிய இந்த கனவு நனவாகும், இந்த சிந்தனை நனவாகும். சம உரிமை கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதை பற்றி பேசி அதிகமாக நேரம் எடுக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு புறாம் கிட்டத்தட்ட சம உரிமை கிடைத்து விட்டிருக்கிறது. நம்மளுடைய சிந்தனையெல்லாம் கிராமத்தை நோக்கி இருக்க வேண்டும். கிராமங்களில் தான் இந்தியாவில் வாழ்கிறது. கிராமங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு சம உரிமை கிடைத்திருக்கிறதா? ஒரு வீட்டுல ஆண் பிள்ளையும் பிறந்து பெண் பிள்ளையும் பிறந்தா ஆண் பிள்ளைக்கு செய்யற எல்லாத்தையும் பெண் பிள்ளைக்கு செய்யறாங்களா? அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்குரிய சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மாட்டை அடித்து வசைக்கு தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே. மாட்டை அடித்து வசைக்கு தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே. வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. வீட்டுல மாடா உழைக்கிறேன் பெண்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. கிராமத்து பெண்கள், நகரத்தில் உள்ள பெண்கள் பூராமே எல்லா இடங்களிலும் பெண்கள் இப்பொழுது வந்து விட்டார்கள். விண்வெளியில போய் சாதனை புரியுறாங்க, இராணுவத்துல சாதனை புரியுறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, தொடர்வண்டி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, மிகச்சிறந்த பேராசிரியர்களாக இருக்கிறாங்க, எல்லாமாக இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்களா? அதைத்தான் பார்க்க வேண்டும். எல்லா பெண்களும் சுயசார்புடன் இருக்கக்கூடிய நிலையை எண்ண வேண்டும் என்று பாரதி விரும்பினால் அந்த நிலையை நம் நாடு அடைந்து விட்டதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த வாய்ப்பு இன்னும்
கெட்டவில்லை. அவர்கள் இன்னும் முழுமையாக தன்னந்தனியாக வாழ்வதற்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. அதற்குரிய கல்வியும் வேலையும் அவர்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கின்றன. சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சி இன்னும் ஏற்பட வேண்டியிருக்கிறது. எத்தனை காலம் ஆகிவிட்டது? நம்முடைய அரசாங்கங்கள் இவ்வளவு சலுகைகளையும் செய்து பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த பின்பும் இன்னும் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பெண்கள் முழு கல்வியை அடைந்து அவர்களாகவே தங்கள் காலில் இருக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் தான் இருக்கிறது. அந்த ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்று பாரதி விரும்பினான். நாம் இன்னும் அதில் 100% அடையவில்லை. இன்னொரு முக்கியமான பாரதி சொல்லியிருக்காரு, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். கற்புன்னா ஆணுக்கு இருக்கணும் பெண்ணுக்கு இருக்கணும்ன்றார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மீறித்திடுவோம். முக்கியமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வரி இது. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், 2 பேருக்கு அது பொது. இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு சொல்லி சீதை அனுமன்ட்டு சொல்றான் ராமனை பத்தி. ராம இந்த பிறவியில இன்னொரு பெண்ணை மனசாலும் நினைக்க மாட்டேன், என்னை திருமணம் நடந்த நாள் அன்னைக்கு சொன்னா அவனை ஞாபகப்படுத்து. ராமனுக்கு பிறகு வேற யாருமே சொல்லல, பாரதியார் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறார். கற்பு என்பது ஆணுக்கும் சமம் பெண்ணுக்கும் சமம். ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஒருத்திக்கு அதே மாதிரி ஒருவன். ஒருத்திக்கு ஒருவன்கிறத சமுதாயத்துல ஏற்றுக்கொண்ட நாம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத மட்டும் ஏன் பின்பற்றாம இருக்கிறீங்க? ஏன் இத்தனை விவாகரத்துகள் நடைபெறுகின்றன? இந்த பிறவில ஒரு கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுன்னா அதோட வாழ பழகணும் இல்லையா? 1 2 3 போயிட்டு இருக்க கூடாதுன்னு பாரதியார் விரும்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு நன்னாள் வரும்போதுதான் பெண்கள் முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கற்பு நிலை என்று வந்துவிட்டால் அது இருவருக்கும் போது. எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்கிறோமோ அதே மாதிரி ஒருத்திக்கும் ஒருவன் தான். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ஆண்களுக்கு மட்டும் தனி சுதந்திரம் எடுத்துக்கொண்டு அலையக்கூடாது. இதுதான் இந்த நிலையை என்னைக்கு எட்டுக்கிறோமோ அன்னைக்குத்தான் பெண்கள் விடுதலை பூர்த்தி ஆகிறது என்று பாரதி கருதுகிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லைகான் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பெண்கள் இப்பொழுது முதல்வராக இருந்திருக்கிறார்கள். ஜனாதிபதியாக தற்பொழுது இருக்கிறார்கள், இன்னும் இருப்பார்கள். சபாநாயகராக இருந்திருக்கிறாங்க, எல்லா விதமான பதவிகள் இருந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய பதவிகளாக இருந்திருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த பாரதியினுடைய இந்த கனவு நிறைவேறிவிட்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் கடைக்கோடியில் வாழக்கூடிய சாதாரண பெண்ணுக்கு வரைக்கும் அது சென்று அடைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதை கொண்டு செல்வதற்கு அரசாங்கங்கள் மட்டுமே முடியாது. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முயல வேண்டும். நம் வீட்டில் உள்ள பெண்களை உயர்த்த வேண்டும் என்று நாம் தான் நினைக்க வேண்டும். நம் வீட்டில் உள்ள பெண், நம்முடைய மகள், நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய உறவினர்கள், உற்றார்கள், அவர்கள் விரும்பியவாறு வாழ வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் விரும்பிய கல்வியை அளிக்க வேண்டும். அவர்கள் விரும்பிய வேலையை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்களுடைய விரும்பிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும். பெண்களும் தாங்கள் பெற்ற சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். சுதந்திரம் என்ற போர்வையில் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அல்லவா? இப்படி ஒரு முதிர்ந்த சமுதாயத்தை தான் பாரதி காண விரும்பினான். அவன் கண்ட சமுதாயத்தில் பெண்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினான். பெண்கள் சுயசார்புடன் நிற்க வேண்டும் என்று விரும்பினான். பெண்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் தானாகவே எல்லாம் செய்து வாழ வேண்டும் என்று விரும்பினான்.
எல்லா கல்வியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினான். அவர்கள் விரும்பிய பணிகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மூதாதையர்களுடைய பெருமையெல்லாம் அவர்கள் கட்டி காக்க வேண்டும் என்று விரும்பினான். இப்படிப்பட்ட நிலையினுடைய பூர்ணத்துவத்தை நாம் என்று அடைகிறோமோ அன்றுதான் பாரதி எண்ணிய பெண்கள் விடுதலை நமக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம். சில விஷயங்களில் நாம் 50% பாரதி சந்தியை கண்ட பெண்கள் விடுதலை எட்டியிருக்கிறோம். சில விஷயங்களில் 75% பாரதி கண்ட பெண்கள் விடுதலை எட்டியிருக்கிறோம். இன்னும் 100% எல்லா விஷயங்களையும் எட்டி விடுவதற்கு நம்முடைய அரசாங்கத்திற்கு தோளோடு தோள் கொடுத்து சமுதாயத்தில் உள்ளவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை உணர்ந்து செயல்படுத்தினால்தான் இந்த 100% பாரதி கண்ட பெண்கள் விடுதலை சாத்தியமாகும் என்பது தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.